பிக் பாஸ் ஷோ இனி நடக்குமா நடக்காதா? என்னப்பா குண்டை தூக்கி போடுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குண்டை தூக்கி போடல. பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ மேலே வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளும் கம்ப்ளைண்ட்ஸும் இப்போ வந்து பதிவாகிட்டே இருக்குது அப்படின்னு கேள்விப்படுறோம். இதை சம்மந்தப்பட்ட விசாரணை நடத்தும்படி ஓகே தமிழ்நாடு டிஜிபி அவர்கள் ஆஃபீஸுக்கே கம்ப்ளைண்ட் போனதாகவும் இப்போ விசாரணை அடுத்து நடக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல்டி பாஸை ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாத்தையும் சந்திச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ இன்றைக்கி நேற்று வந்து இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கல. பிக் பாஸை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எப்பயுமே இருந்த வண்ணம் இந்த வருஷம் சரி, அடுத்த வருஷம் சரி, நீ அடுத்த வருஷம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வரும். ஆனால் இந்த வருஷம் வந்திருக்க பிரச்சனைகள் கொஞ்சம் ஒரு லிமிட் மீறி தான் போயிருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஏன் அப்படின்னா, மலையாளம் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்து சிபின் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து பதிவு பண்ணார். இந்த பிக் பாஸ் ஷோவில் இந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு 3 நபர்கள், இந்த 3 நபர்கள் சேர்ந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து பஞ்சாயத்துகளை பண்ணுறாங்க, பணம் கேட்டு மிரட்டுறாங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து சிபின் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இது ஒரு கேஸாகவும் இப்போ எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம், போன சீசனில் மலையாளத்தில் ஜெயிச்ச அகில் மாரார் அப்படிங்கிறவர் சிபினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்தார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். சரி, இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சிபினும் அகில் மாரார் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாங்க. இந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் இடத்துல இருக்கக்கூடிய ஏஷியானெட்டு, டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரு, விஜய் டிவி, இது 3 எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இந்த பிக் பாஸோட ஒரு இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 3 ஒன்று தான் நினைக்கிறேன். இந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் மேலே வந்து கேஸுகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அவங்க மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ண பிரச்சனைகள் வெளியே வரும். கண்டஸ்டன்ட் கிட்ட உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த சம்பளத்தை நான் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஆனால் நீ பதிலுக்கு உன்னோட சம்பளத்தில் வந்து 50% நீ எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டீல் பேசுனதாகவும் அதை சிபின்கிட்ட பேசியிருக்கிறதா சிபின் சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அகில் மாரார் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வச்சுருந்தாரு. அவங்க வந்து லேடிஸை வந்து தகாத முறையில் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாரு. அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்ன நடந்திருக்கு, ஒரு கேஸை அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து விசாரிக்க போகிறதா வந்து சொல்லப்படுது. உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை சிபின் வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வட்டம் வந்து சிபின் வந்து அவருக்கு வந்து ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து இவங்க பண்ணிட்டாங்க. என்ன மனநிலம் பாதிக்கப்பட்டவர் கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸை வந்து எனக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இனி யாருமே ஃபிசிக்கலாக ஒரு டாக்டர் எக்ஸாமின் பண்ணல, ஆனால் என்ன வந்து இவங்களுடைய காமன் டாக்டராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் மும்பையிலிருந்து எனக்கு கால் பண்ணி வீடியோ காலில் வந்து எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ட்ரக் ஒன்று கொடுத்தாங்க. இந்த ட்ரக் வந்து டோட்டலாகவே டிப்ரெஷன் மட்டும் இல்லாமல் இந்த மனநிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய என்ன இன்சோஃபீனியாவா என்னமோ ஒரு நோய், அந்த நோய் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரக்கை எனக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இவர் சொல்கிற குற்றச்சாட்டில் இன்னொன்று என்னென்னா, இந்த குற்றச்சாட்டை பேஸ் பண்ணி, இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணும்போது அந்த கம்ப்ளைண்ட் அங்கே எடுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்பும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்னாடியும் தமிழ் சீசன்ஸில் இது மாதிரி ட்ரக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுக்கப்பட்டு ஒரு பெண் கையை அறுத்துக்கிற வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னு. அது யாருன்ற தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்பையும் அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு அந்த கம்ப்ளைண்ட் இன்னும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது, நிலுவையில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சிபின் சொல்கிறாரு. இதில் இருக்க உண்மைத்தன்மை என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் எது எப்படி இருந்தாலும் இந்த வட்டம் இது ஒரு பிரச்சனையாக ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு தலைவலியாக மாறும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிக் பாஸ் ஷோவை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர், அதில் இருக்கக்கூடிய பணம், இவ்வளோ பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இதெல்லாம் ஒரு சைடில் இருந்தாலும் கூட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒன்று உள்ளே வருது அப்படின்னா அது ஒரு தலைவலியை தான் கொடுக்கும் அப்படின்றத என்னுடைய கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இவர் சொல்லியிருக்க, இந்த சிபின் சொல்லியிருக்க விஷயத்தில் ஏகப்பட்ட என்ன சொல்கிறது, ஒரு ஆச்சரியப்படுற பல விஷயங்களும் இருக்குங்க. ஏன்னா வீட்டிலேருந்து அவங்களை கால் பண்ணி சிபின்கிட்ட பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, வீட்லேயே வந்து இந்த கண்டஸ்டண்ட்டுக்கு அவங்க வீட்டில் இருக்க ஆட்களுக்கே இந்த மாதிரி இவர் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி வந்து இவங்க நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க வெளியே காட்டுறதில்ல. ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஒரு ஆளை வந்து எவ்வளோ தூரம் இது பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுறாங்க. ஒரு ஆளை தூங்க விட மாட்டுறாங்க. நான் தூங்கணும்னு ட்ரை பண்ணும்போது நான் தூங்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அத்தனை அந்த இடத்துல பார்த்தாங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து இவர் அடிக்கிருக்காரு. உண்மைத்தன்மை என்ன பொறுத்திருந்தால் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இதனால் பிக் பாஸ் ஷோ நடக்குமா நடக்காதா, இந்த சீசன் வருமா வராதா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அவங்க லீகல் டீம் போட்டு அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு கேஸ் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ தொடர்ந்து அடுத்தடுத்த சீசன் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுதுன்றதான் என்னுடைய கருத்து.
உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா மேலிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், ஹாட் ஸ்டார்லேயோ இல்லை ஏஷியானெட்லேயோ இருக்கக்கூடிய ஆட்கள் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வருது அப்படின்னா அதை வந்து அவங்க கண்டிப்பாக 1க்கு 2 தடவை அதை அவங்களே விசாரிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டு தானே? பிக் பாஸ் சீசன் அடுத்து 8ஆ இன்னும் ஒரு 4-5 மாதம் இருக்குது. இதுக்கிடையில் வந்து ஒரு புரளி வேறு கிளப்புனாங்க. அது மேபி உண்மையாக இருக்கிற கூட வாய்ப்புகள் இருக்குது. விஜய் டிவியிலிருந்து பிக் பாஸ் வெளியே போகுது அப்படிங்கிற மாதிரி. பட் அதை பற்றி எதுவும் கன்ஃபர்மேஷன் எதுவும் நமக்கு கிடைச்ச மாதிரி இல்லை. மேபி நம்மளோட டீட்டெயில்ஸ் தெரிகிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. மேபி நான் வேணா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்றது. பட் ஆனால் ஜீ தமிழுக்கு போகுது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை விஜய் டிவி அதை ரீட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. எப்படின்றது தெரில. பட் என்ன இருந்தாலும் இந்த வட்டம் பிக் பாஸுக்குள்ளே ஆட்களை எடுக்கும்போது இந்த ஒரு பிரச்சனை இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் ஒரு சில மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இது ஒரு புறம் ஒரு சைடு போயிட்டே இருக்குது. இப்போது பிக் பாஸ் அப்படிங்கிறது ஆயிருந்தால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ, அந்த விஷயங்கள்லாம் இது என்டர்டெயின்மெண்ட் ஷோவா இல்லை வந்து ரியாலிட்டி ஷோவா, அது இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசி முடிச்சிட்டோம். இப்போ இல்லை, பல வருஷமாக நம்ம அதை பேசிகிட்டே தான் இருக்கோம். பட் ஒரு மனிதனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதுக்கு உள்ளே போடக்கூடிய ஆட்களும் அவங்களும் ஹியூமன்ஸ் தான் அப்படிங்கிறத மறந்துட்டு இந்த ஷோ ஒரு லெவல் அடுத்த லெவல் தாண்டி போகுது அப்படின்னா அது நிறுத்தப்பட வேண்டிய ஷோ தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு ஆளோட லைஃப் ஸ்பாயில் ஆகுது, அதை கூட விட்டுருவோம். ஆனால் அவன் மென்டலி ஸ்பாயில் ஆகி அவன் வந்து அவனை ஒரு மென்டலாக மாற்றுறதுக்கான முயற்சிகள் இவங்க மேற்கொள்கிறாங்க. இந்த ஏதோ படத்துலலாம் நம்ம பார்த்த மாதிரி ட்ரக்கு டெஸ்டிங் பண்ணுறாங்கன்னெலாம் சிபின் சொல்கிறது நமக்கு வந்து தூக்கி வாரி போடுது. என்னடா சொல்கிறீங்க? அப்போ எந்த ட்ரக்கு கம்பெனி இவங்களுக்கு காசு கொடுக்குதுன்னு கேட்குறாரு அந்த இன்டர்வியூவில் சிபின். அதாவது இவங்க வந்து ட்ரக்கு டெஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னமோ எந்த ட்ரக்கு கம்பெனி ஒரு காசு கொடுக்குதுன்னமோ நமக்கே என்னடா சொல்கிறீங்க, ஏதோ இங்கிலீஷ் படத்தில் பார்த்த மாதிரிலாம் பேசுகிறீங்களாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ஒரு இதாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஷோ, எல்லா இடத்துலையும் குளறுபடிகள் இருக்குது, அதை நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பட் இது ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனையாகுன்றது தெரியாத அளவுக்கு வந்து இருக்காங்க. கண்டஸ்டண்ட்டை உள்ளே விடும் போது அவங்களுடைய சேலரியில் வந்து கமிஷன் கேட்குறது, அது எப்படினாலும் இதாயிரும். ஆனால் சிபின் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஆனால் நான் இதை சொல்கிறதுக்கு ரீசன் நான் அந்த சேனலுக்குள்ளேயே இருக்கிறதுனால தான், அந்த டீமுக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் நான் வந்து இதை ஓப்பனாக வந்து இதை வெளியிடுறேன். அது இல்லாத ஆட்களை இவங்க மிரட்டிடுவாங்க. எப்படி மிரட்டுவாங்கன்னா இவங்க போடுற அக்ரிமெண்ட் அப்படின்றது ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான அக்ரிமெண்ட் அப்படின்றது சொல்லப்படுது. ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான அக்ரிமெண்ட் இவங்க போடுறது. அந்த அக்ரிமெண்ட்டை வச்சே இவங்க வந்து மேக்ஸிமம் பயமுறுத்தி எல்லாத்தையுமே இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எது உண்மை எது பொய், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அல்டிபாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோஸ் போடுறேன் இனிமேல். ஓகேவா? சத்தியமாக போடுறேங்கோ.